ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் காய்கறி கதம்ப சட்னி செய்ய போகிறேன். என்னென்ன காய் போடுறேன், எப்படி செய்கிறேங்கிறத வீடியோவில் பாருங்கள். இந்த காய்கறிலாம் அரிஞ்சு வச்சுருக்கேன். இவருங்க சொரக்காய், அப்புறம் வந்து சவுசு, அப்புறம் தக்காளி, ஒரு வெங்காயம், பச்சை மிளகா, கத்திரிக்காய், இதெல்லாம் வந்து தக்காளி போட்டுடலாம். அப்புறம் வந்து பச்சை மிளகா வந்து நல்லா காரமாக இருக்கும், அதனால தான் நிறையா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து வெங்காயம், அப்புறம் கத்திரிக்காய், அப்புறம் சவுசவும் சொரக்காயும். உங்களுக்கு காரம் பிடிக்காது அப்படின்னா கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. நான் இது காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால தான் நான் நிறைய பச்சை மிளகா போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் தண்ணிலாம் ஊற்ற வேணாம், அப்படியே குக்கரில் வச்சு வேக வைக்கணும், அவ்வளோதான். இப்போ காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் நல்லா வச்சு எடுத்துட்டேன். காய் எப்படி வெந்திருக்கு பாருங்கள். 10 நிமிஷம் போதும், தண்ணியும் ஊற்ற வேண்டியதில்லை. எல்லாம் நீர் காய் தானே. இதை ஆற வச்சு நம்ம மிக்சியில் அரைக்கணும். ஆற வச்சிடலாம். நல்லா ஆறிடுச்சு. ஆனால் இந்த இதில் தண்ணி நிற்கிது பாருங்கள், இந்த காயோட தண்ணிலாம் நிற்கும். அதை வந்து டக்குன்னு வந்து மிக்சியில் போட்டுறாதீங்க, ஏன்னா எல்லாம் வெளியில் தெளிச்சிரும். இதை நம்ம வச்சுருந்தோம்னா இதை அரைச்சதுக்கப்புறம் அதை நம்ம மிக்சியை எப்போதும் கொஞ்சம் தண்ணி ஊற்றுவோம்ல, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்து இருத்து போட்டுக்கோங்க. தண்ணியே வைக்கல, எவ்வளோ தண்ணி நிற்கிது பாருங்கள். இப்போ உப்பு போட்டுக்கலாம். அரைக்கும் போதே உப்பு போட்டுருங்க, கல் உப்பு போட்டு அரைங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். ஓகே, நல்லா ஃபைனாக அரைச்சிட்டு வந்துட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி இருந்தால் போதும். இப்போ வந்து இதை தாளிச்சிருவோமா? இது அப்படியே இருக்கட்டும். தாளித்து ஒரு நிமிஷம் கொதிச்சா போதும், ரொம்ப கொதிக்கக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே வெந்த காய் தானே அது, அதனால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். வந்து உளுத்தம்பருப்பு, நம்ம சட்னி தாளிக்கிற மாதிரி தான், வேறு ஒன்றும் இல்லை. அப்புறம் பெருங்காயம். இப்போ கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம அரைச்சிட்டு வந்தோம்ல, அதை ஊற்றிடலாம். கொஞ்சமாக தண்ணி அழைச்சி ஊற்றிக்கலாம். அந்த காய் தண்ணியே இருந்ததில் அதை எடுத்துக்கலாம். அப்புறம் கொஞ்சமாக தண்ணி கலந்துக்கலாம், ஏன்னா ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது. அவ்வளோதான். இது நல்லா ஒரு நிமிஷம் கொதிக்கட்டும். நீங்கள் உப்பு வந்து டேஸ்ட் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இப்போ போட்டுக்கலாம். கொதிக்கட்டும். நல்லா ஒரு நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம சட்னி ரெடி, அவ்வளோதான். இட்லியை நல்லா சூடாக எடுத்து இதை சாப்பிட்டோம்னா சும்மா அப்படி இருக்கும். ஆஃப் பண்ணிடலாமா? காய்கறி கதம்ப சட்னி இட்லி சாப்பிடுவோமா? எல்லோரும் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. நான் இதை அடிக்கடி செய்வேன், எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். வெயில் நாளில் இதை அடிக்கடி செய்வேன். ஏன்னா நீர்க்காய் வந்து பசங்களுக்கு வந்து சுரங்காய், சவுசவுலாம் நீங்கள் கொடுத்து பாருங்கள், சுத்தமாக சாப்பிட மாட்டாங்க. என் பசங்களும் சாப்பிடுவேன். என் பையன் சுத்தமாக சாப்பிட மாட்டான். சவுசவுலாம் அவன் குழம்புல போட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு சாப்பிடுவான். அதனாலவே இந்த சட்னியில் அரைச்சி நான் கொடுத்துருவேன். இந்த வெயில் நாளில் அவ்வளோ நல்லது நீர்க்காய் சேர்த்துக்கிறது. இந்த சட்னி எப்படி இருக்குன்னு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ஏற்கனவே தாளிக்கும் போது டேஸ்ட் பண்ணேன் அந்த உப்பு பார்க்குறதுக்கு, அப்போயே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இருந்தாலும் சாப்பிடும்போது அந்த இட்லியோட சாப்பிட்டா தானே அதோட ஒரிஜினல் டேஸ்ட்டு தெரியும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் இதை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், செய்யாமல் இருக்காதீங்க. ஏன்னா ஒரு தடவை செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா இதை அடிக்கடி செய்வீங்க. வெயில் நாளாக இருக்கிறதால சொல்கிறேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, நல்லாவும் இருக்கும். நான் இன்றைக்கின்னு சொல்கிறேன், எப்போ செஞ்சாலுமே இந்த சட்னி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். காரம் வந்து கொஞ்சம் தூக்கலாம். இது வந்து நேற்று அரைச்சி இன்றைக்கி மாவு சுடுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தக்காளி நீங்கள் கூட போட்டுக்கோங்க. அதுக்கு மறுநாள் சுடுறீங்க அப்படின்னாக்கா கொஞ்சம் தக்காளி கம்மி பண்ணிக்கணும். ஏன்னா மாவும் புளிக்கும், வெயில் நாள் இல்லை மாவு புளிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து இந்த சட்னியில் புளிப்பு நிறையா இருந்ததுன்னா, இந்த சட்னி இல்லை எந்த சட்னியாக இருந்தாலும் கொஞ்சம் தக்காளியை கம்மி பண்ணிக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதுவும் முடிச்சுக்கலாமா? இட்லி ஆறிடும், ஏன்னா சூடாக சாப்பிட்டா தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னி நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்க்கணும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.